கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு 13:32, Matthew 13:32. அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அதாவது நம்ம நம்ம பயன்படுத்துகிற பொருள்லே ஒரு மிகச் சிறிய விதை கடுகு விதை. அதை எடுத்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அந்த விதைக்கும் பார்க்குற மரத்திற்கும் அது கொடுக்கக்கூடிய பலனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்போ என்ன, கடுகு விதைக்கு தேவனுடைய ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிறதுனா, அந்த கடுகு விதை எப்படி ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறதோ, அநேக மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுகிறதோ, அதுபோல தான் அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் என்பதை குறித்து மிக அழகாக நேர்த்தியாக கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் இதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 104வது சங்கீதம் 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை ஒரு 2-3 இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் வந்து கர்த்தர் வந்து இதை உபயோகப்படுத்தி சொல்லக்கூடிய காரியம், ஒரு கேதுரு மரம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லக்கூடியது. எசேக்கியேல் 17வது அதிகாரத்தில் 22லிருந்து 24 வரை உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையிலிருந்து கொழுந்துகளில் இளதாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நலலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். என்ன, இருக்கிறதுலே ஒரு சின்ன இளங்கிளையை உடைச்சி அதை வைத்து அதை ஒரு பெரிய மரமாக்கி அங்கே வந்து எல்லா பறவைகளும் எல்லா ஜாதி பறவைகளும் அப்படின்னா என்ன, எல்லா தேசத்தில் உள்ள மக்களும் வந்து அதில் வந்து என்ன ஆகாரம் அருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி தான் தானியேல் 4வது அதிகாரம் 12வது, அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்த பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. இதைத்தான் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் என்கிற அந்த கடுகு விதை விதைக்கப்படும் போது அது பெரிய மரமாக மாறி அது பறவைகளுக்கு அங்குள்ள எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் வரும் என்பதை சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் கையில் என்னோட கையில் இருக்கக்கூடிய இந்த வேத வசனம், இந்த பரலோக ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய விதை எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நித்திய நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷனை நித்திய காலத்திற்கும் பரலோகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் அவரோட வந்து சஞ்சரித்துக்கூடிய இருக்கக்கூடிய மகனா மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை இந்த விதைக்கு உண்டு, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு உண்டு. அதைத்தான் இங்கே கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷனை வந்து நித்திய காலத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு மகிமையான அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? நம்மகிட்ட இருக்குது. அப்போ என்ன, அந்த விதையை நம்ம விதைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி பண்ணும்போது என்ன, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரக்கூடியவங்க இவங்க தான் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு தவறான நோக்கம் வைத்துடுறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக வந்து மரித்தது போல நாம் ஒரு மாயை உருவாக்கி விடுகிறோம். அப்படி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன, பிதாவாகிய தேவன் ஒருவரும் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அனுப்பிச்சார். அதனால எல்லா மனிதர்களுக்கும், யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போ நம்ம வைத்திருக்க இந்த பரலோக ராஜ்யம் வந்து
சிலருக்கு மாத்திரமில்ல, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களும் இந்த ராஜ்யத்துக்குள்ள கர்த்தரோட இருக்க வேண்டும் என்பது. ஏன்னா தேவனுடைய நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மகிட்ட இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம எல்லாரும் பயன்பெறப்படக்கூடியதா நாம் ஒரு திறந்த மனதுள்ளவர்களாய் நாம் எங்கும் விதைக்கக்கூடிய மக்களாய் இருப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, ஒரு சிறிய விதை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்த பரலோக ராஜ்யத்தின் விதைகளாய் இந்த பூமியில் நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் எங்கும் விதைக்கிறவர்களாய் இருந்து ஆண்டவரே, அநேகரை உம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரக்கூடிய மக்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.